கோயம்புத்தூர் வடவள்ளியிலேருந்து ஒரு பிரதர் கால் பண்ணியிருந்தாரு, செந்தில்குமார்னு. அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க ஏரியால இருக்க டாக் எல்லாம் வந்து கருத்தரன்ற பேர்ல புடிச்சிட்டு போயிட்டு சாகடிச்சிடுறாங்க. திருப்பி வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தாரு. நான் என்ன சொன்னேன், எந்த கேச்சர் வந்தாலும் ஐடி கார்டு கேளுங்க. அதே மாரி எந்த சென்டருக்கு கூட்டு போறாங்க பாருங்க. உங்க உங்க ஊருக்கு வந்து சென்டர்ஸ் இருக்கும். இந்தந்த இடத்துல வந்து கருத்தடை பண்றதுன்னு. நீங்க எங்க கொண்டு போறீங்கன்னு கேளுங்க. நீங்க நெக்ஸ்ட் டே போய் அங்க அவங்க பண்றாங்களா? எந்த மாரி சிச்சுவேஷன்ல ஐ மீன் என்ன மாதிரி ஸ்டேஜ்ல அத வச்சிருக்காங்க? ப்ராப்பரா வந்து ட்ரீட் பண்றாங்களான்னு நீங்க பாருங்க. அவர் என்ன சொன்னாரு, நான் பல தடவ வந்து புடிச்சிட்டு போனாங்க. திருப்பி எடுத்துட்டு வந்து விடல. அதே மாரி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் குடுத்தா அவங்க வந்து எடுக்கலன்னாரு. ஸோ இந்த மாரி ரொம்ப வொர்ஸ்ட்டு சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலான்னா, அனிமல் போர்டுக்கு ஒரு மெயில் போடலாம். இல்லன்னா ப்ளூ கிராஸுக்கோ நீங்க ஒரு மெயில் போடலாம். அவங்க வந்து உங்களால முடியாத பட்சத்துல அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கேட்க வேண்டியது நம்ம கடமை. நம்மளுக்கு என்னன்ற மாரி மக்கள் இருக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்மள நம்பி தான் அந்த ஜீவன்க இருக்கு. ஸோ இப்ப நம்பளுக்கு பிரச்சனைன்றதுனால தான் அதுங்களுக்கு கருத்தடை பண்ணிட்டு இருக்காங்க, வேக்சினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்பளால அவங்க பலியாகக்கூடாது. ஸோ உங்க ஏரியால புடிக்கிற டாக வந்து கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து சேர்க்குறாங்களான்னு நீங்க செக் பண்றது உங்களோட கடமை.